ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திண்டிவனத்தில் இவங்க தான் எங்கள் அத்தை. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. அவங்க பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். திண்டிவனத்தில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறாங்கன்னா, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. எங்கள் அத்தை சமையலாம் சூப்பராக செய்வாங்க இவங்க. எங்கள் அப்பாவோட இப்போ கடுகு போடுறாங்க. அடுத்தாப்புல வெந்தயம் போடுறோம். வெந்தயம் அடுத்தாப்புல சீரகம் போடுறோம். சீரகம் போடுறோம். அடுத்தாப்புல மிளகு போடுறோம். மிளகு போடுறோம். இப்போ பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுறோம். ஆனியன் கறியும் ஒன்றா போட்டாச்சு, பூண்டையும் ஒன்றா போட்டுருவாங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே அடுத்தது கத்திரிக்காய் போடுவோம். அடுத்தது இப்போ கத்திரிக்காய் போடுறாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலேயே இவர் தான் எங்கள் மாமா. பார்த்துக்கோங்க. வச்சுக்கிறாங்க புளி தண்ணி. அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வதக்கின தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சலை ஊற்றுறாங்க. அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்குற ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அது மேலே சுற்றி நல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன். பார்த்துக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. திண்டிவன காரக்குழம்பு ரெடி.